கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கதண்டு வண்டு கொட்டியதில் 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மந்திப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 50 பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் அங்குள்ள ஓடையில் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஓடையில் இருந்த புதரை சுத்தம் செய்யும் போது கதண்டு வண்டு கொட்டியதில் 5க்கும் மேற்பட்ட பெண்கள் மயக்கமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழைய கல்லறை செல்லும் சாலையில் தனியார் தங்கும் விடுதியின் தண்ணீர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. நல்வாய்ப்பாக லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்திற்குள்ளான லாரி சாலையில் இருந்த சுமார் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து அருகில் இருந்த மரத்தில் மோதி நின்றது. இந்த பகுதிகளில் போக்குவரத்து அதிகம் இல்லாத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நேரடி நெல் விதைப்பு செய்த நெல்மணிகள் முதல் மழையில் முளைத்த நிலையில் தொடரும் வெப்பம் காரணமாகவும் போதிய மழை இல்லாததாலும் கருக தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கருகிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விதை நெல்லை முழு மானியத்துடன் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் விடிய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒருபோக சாகுபடி செய்யும் தங்களுக்கு அனைத்து மானியங்களும் முறையாக கிடைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடிய அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சிறுத்தை கொன்ற ஆடுகளை சாலையில் வைத்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டூரில் இருந்து கர்நாடகா மாநிலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக கால்நடைகளை சிறுத்தை ஒன்று கொள்வதாகவும் விவசாயி அல்லிமுத்துவுக்கு சொந்தமான 2 ஆடுகளை கடித்து கொன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இறந்த ஆடுகளை கொளத்தூர் சோதனை சாவடி எதிரே வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே குட்டையில் ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அதன் காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கரையான்குட்டைக்கு அருகிலேயே பேரூராட்சி அலுவலகம், மருத்துவமனை மற்றும் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதால் குட்டையில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் முன் விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் செத்து மிதக்கக்கூடிய மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புரட்டாசி மாதம் தொடங்க இருப்பதால் தர்மபுரியில் பூக்கள் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்தம் என்பதாலும் புரட்டாசி மாதம் தொடங்க இருப்பதாலும் பூக்களின் விலை சந்தையில் உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகைப்பூ 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1200 ரூபாய்க்கும், சன்னமல்லி 900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பூக்களின் விலை திடீரென அதிகரித்துள்ளதால் குறைந்த அளவே மக்கள் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர்.